வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பொது தமிழில் பிரித்து எழுதுகிற பகுதியிலேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, நெடுநாவாய் பிரித்து எழுதினோம்னா நெடுமை ப்ளஸ் நாவாய்னு பிரிக்கலாம். அடுத்தது கரியன் பிரித்து எழுதினோம்னா கருமை ப்ளஸ் அன்னு பிரிக்கலாம். அடுத்தது செழுங்கனி தீஞ்சுவைங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் ப்ளஸ் சுவைன்னு பிரிக்கலாம். அடுத்தது குருகும் உண்டுங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம்னா குருகும் ப்ளஸ் உண்டுன்னு பிரித்து எழுதலாம். வல்லுயிர்ங்கிறத பிரித்து எழுதினோம்னா வன்மை ப்ளஸ் உயிர்னு பிரித்து எழுதலாம். அடுத்தது பிரித்து எழுதுக 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. டி தான் தவறு, மீதி இருக்கக்கூடிய 3மே சரி. அங்கன்கிறத எப்படி பிரிக்கலாம்னா அம் ப்ளஸ் கன்னு பிரிக்கலாம். காண்டகுங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா கான் ப்ளஸ் தகுன்னு பிரிக்கலாம். புன்கண்கிறத புன்மை ப்ளஸ் கன்னு பிரித்து எழுதலாம். ஆறளவுங்கிறத பிரித்து எழுதினோம்னா அருமை ப்ளஸ் அளவுன்னு பிரிக்கலாம். அடுத்து வெந்நீருங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம்னா வெம்மை ப்ளஸ் நீர்னு பிரித்து எழுதலாம். அரைந்தரைந்துங்கிறத பிரித்து எழுதினோம்னா அரைந்து ப்ளஸ் அரைந்துன்னு பிரித்து எழுதலாம். அடுத்தது சரியான பிரித்தெழுதலை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரி. ஐந்தைந்தாய் எப்படி பிரித்து எழுதலாம்னா 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆயின்னு பிரித்து எழுதலாம். எந்தாய்ங்கிறத எம் ப்ளஸ் தாய்ன்னு பிரித்து எழுதலாம். வெஞ்சுடருங்கிறத வெம்மை ப்ளஸ் சுடர்னு பிரித்து எழுதலாம். இன்னரும் பொழில்ங்கிறத இனிமை ப்ளஸ் அருமை ப்ளஸ் பொழில்னு பிரித்து எழுதலாம். பிணி நோயுற்றோருங்கிறத பிணி ப்ளஸ் நோய் ப்ளஸ் உற்றோர்னு பிரிக்கலாம். கழற்கன்புங்கிறத கழற்கு ப்ளஸ் அன்புன்னு பிரிக்கலாம். நெடுநாவாய்ங்கிறது இதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு கேள்வியிலையும் பார்த்தோமோ அதை நெடுமை ப்ளஸ் நாவாயின்னு பிரித்து எழுதலாம். பச்சுங்கிறத பசுமை ப்ளஸ் ஊன்னு பிரித்து எழுதலாம். பெரியன்கிறத பெருமை ப்ளஸ் அன்னு பிரிக்கலாம். சின்னாள்ங்கிறத சில ப்ளஸ் நாள்னு பிரிக்கலாம். அடுத்து வெற்றிலைங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா வெறுமை ப்ளஸ் இலைன்னு பிரித்து எழுதலாம்.